சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வா ஆனந்தி. மேடம், ஆனந்தி வந்திருக்கா. மேடம் மேடம், ஆனந்தி வந்திருக்கா. கேக்குது மேகல. ஊருக்கு போனவங்க வந்துட்டாங்க, அவ்வளவுதானே. போய் சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்க சொல்லு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. பாவம் மேடம், சாரி சொல்ல வந்திருப்பா. யார் மேலையும் கோவப்படவோ மன்னிக்கவோ எனக்கு என்ன உரிமை இருக்கு? ஜஸ்ட் நான் வெறும் வார்டன் தானே. நான் மன்னிப்பு கேட்க வரல. நான் சாஞ்சு அழ அம்மா பேச்சு இல்ல. எனக்கு உங்க தோள் வேணும். ஆனந்தி, ஆனந்தி, ஷோ ஆனந்தி, அழாத. நான் ஒரு தொட்டி மீன் மாதிரி. என்னால இந்த கடலோட ஆழத்தையும் தாங்க முடியல. எல்லா பக்கமும் என்ன அழிக்க நினைக்கிறாங்க. எதிர்த்து போராட எனக்கு தெம்பு இல்ல. தடுமாறி போயிட்டேன். என் மேல திருடி பட்டம் கட்டினதையும் என்ன வெளியே அனுப்புனதையும் உங்ககிட்ட சொல்லி அழுகதே வந்தேன். அந்த மித்ரா எனக்கு எதிராக ஆதாரம் எல்லாத்தையும் கையில வச்சிருக்கா. ஆனா நான் எந்த தப்பும் பண்ணலன்னு உங்ககிட்ட நிரூபிக்க என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. எல்லாரும் முன்னாடி அவமானப்பட வேண்டானது சொல்லிக்காம நான் போயிட்டேன். ஆனந்தி, மித்ரா சொல்லிட்டா நீ திருடின்னு நான் நம்பிடுவேன்னு நினைக்கிறியா? நான் எதிர்பார்க்காத நேரம் தடுமாற்றம் என்னைய தப்பு பண்ண வச்சிருச்சு. நான் பயந்து ஓடி இருக்க கூடாது. நீங்க சொன்ன மாதிரி என்ன சோதனை வந்திருந்தாலும் தைரியமா எதிர்த்து நின்னு இருக்கணும். அது என்னால முடியல மேடம். ஆனந்தி, நம்ம வாழ்க்கையை மாத்திர எல்லா விஷயமும் நாம எதிர்பார்க்காத நேரத்துல தான் நடக்கும். தடுமாறுறது சகஜம்தான். ஆனா தடுமாறுற நேரத்துல நாம ஒரு முடிவெடுக்கிறோம் பாத்தியா, அதை யோசிச்சு சரியா எடுக்கணும். இனிமே இந்த மாதிரி தப்பான முடிவை எப்பவுமே எடுக்காத, புரிஞ்சுதா? கவலைப்படாத, நான் இருக்கேன். ஏங்க, வந்து தூங்குங்க, வாங்க. எப்படி பேசி தூங்க சொல்ற? இங்க பாரு, நாம நல்லது கெட்டது எல்லாத்தையும் வாழ்ந்து பார்த்துட்டோம். நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நம்ம எங்க வேணாலும் போய் இருந்துக்கலாம். ஆனா அவ வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காம நடு ரோட்டு கொண்டு விட்டுட்டேன்.
காலையில இருந்து நீங்க எங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இப்ப நீங்களே வருத்தப்பட்டு பேசினா எப்படிங்க? பேச்சு சொந்தமா ஒரு வீடு இருக்கும் போதே கட்டிக்கிறேன்னு ஒரு வயலும் அல்ல, இப்படி முச்சந்தியில கொண்டு உட்கார வச்சுட்டே இப்ப யாரு வருவா? எப்படி என் பிள்ளைகளை கரை சேர்க்க போறேன்னு முழிச்சுக்கிட்டு தவச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல எப்படி தூக்கம் வரும்? பத்தாவதுக்கு வல்லூர் மாதிரி அந்த சுயம்புலிங்கமும் பெரிய மூக்கனும் கூட்டா சேர்ந்து நமக்கு எதிராக சதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளை அசிங்கப்படுத்த அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. என் பொண்ணு எந்திரிக்கிற வரைக்கும் என் கண்ணு மூடாது. என்னங்க நீங்க அதுக்காக விடிய விடிய கண்ணு முழிச்சுக்கிட்டா இருக்க போறீங்க? அடி போடி, இந்த ஊருக்காக எத்தனையோ காலம் ராவும் பகலும் கண்ணு முழிச்சு காவ காத்தவன் தானே நானு. அப்படியெல்லாம் ஊர்னு வாழ்ந்துதான் என் குடும்பத்தை காப்பாத்தாம விட்டுட்டேன். இன்னைக்கு என் பொண்ணையாவது காப்பாத்துறேன். சரி பேச்சி, நீ போய் படுத்துக்கோ, போய் தூங்கு. நீங்க இப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் எப்படிங்க தூக்கம் வரும்? இல்ல பேச்சி, நீ தூங்கணும். நீயும் நானும் உடம்பையும் உயிரையும் நல்லா வளர்த்துக்கணும். இனிமே எனக்காக நீ வாழ்றதோ உனக்காக நான் வாழ்றதோ இருக்கக்கூடாது. கோகிலாக்காகவும் ஆனந்திக்காகவும் தான் நம்ம வாழணும். ரெண்டு பேரையும் ரெண்டு நல்லவங்க கையில பிடிச்சு கொடுக்குற வரைக்கும் நாம இருந்தாகணும். போ, நீ போய் படுத்துக்கோ. போ பேச்சி.